ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சைப்பயிறு எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். ஏன்னா இது வந்து எங்கள் அம்மா வீட்டு சமையல் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மாவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து அதிகமாக இதுதான் சமைப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு குழம்பு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்கனால அதை நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்தேன். அவங்க சொல்லுவாங்க, என் அம்மா விட நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எப்படி சொல்ல மாட்டாங்க, இந்த ஒரு குழம்பு மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி இந்த ஒரு குழம்பு எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சைப்பயிறு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு தடினான ஒரு வடை சட்டியோ ஒரு பேனோ இல்லை ஒரு குக்கரோ அதிலே நீங்கள் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் கீ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் விட வேண்டாம். நார்மலாக நீங்கள் வறுத்துக்கிட்டால் போதும். இதில் வறுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தக்காளி, உப்பு, தண்ணி ஊற்றி நீங்கள் எவ்வளோ டம்ளர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அதில் ஒரு 6-7 விசில் வரும். நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து நீங்கள் எத்தனை பேர்த்துக்கான சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் விட்டுருங்க. சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் போடுவீங்கன்னு. கடுகு போடுவீங்க, கருவேப்பிலை எல்லாமே போடுவேன். ஆனால் பச்சைப்பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் எங்கிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பச்சை மிளகா இல்லை. அதனால தான் நான் எது எங்கிட்ட இருக்கோ அது ஆப்ஷனாக நான் எடுத்துக்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர மிளகா தான் போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். நல்ல பெரிய பெரிய சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். நீங்களும் அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட சேர்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமே நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து அந்த நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிறு, தக்காளி அது போட்டு அதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. பருப்பு மத்தையை போட்டு கடைஞ்சிக்கோங்க. நாங்களாம் பருப்பு மத்தையை போட்டு தான் கடைவோம். அது கடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து நம்ம இப்போ தாளித்தோம் பார்த்திங்களா, அதில் எடுத்து கொட்டிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இது சின்ன சின்ன விஷயந்தான் இதுக்கு டேஸ்ட்டே தரும். நீங்கள் சீரகம், மிளகு எல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா அது ஒரு ஸ்மெல் தரும். ஆனால் இதில் வந்து ஸ்மெல் தான் அதிகமான உங்களுக்கு வாசனை குடிக்கும். அதனால் நீங்கள் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. சும்மா கட் பண்ணியெல்லாம் வைக்காதீங்க. பூண்டு நல்லா தட்டி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொட்டிடுங்க. இப்போ நான் மிளகுத்தூள் போட்டுட்டேன். அப்புறம் சீரகம் எடுத்து நான் அதில் போட்டுருவேன். நீங்கள்லாம் இடித்து போடுங்க. ஏன்னா என்கிட்ட இப்போ இடிக்கிறது எல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நான் இப்போ தனி கொடுத்துன்னு இருக்குன்னா அந்த பொருள் என்கிட்ட இல்லாதனால நீங்கள் இடித்து போட்டுக்கோங்க. சீரகம், மிளகு பார்த்திங்கன்னா நல்லா இடித்து நல்லா கொதிக்கும் போது போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நீங்கள் பூண்டு இடித்து போட்டுருங்க. ஏன்னா பூண்டு பார்த்திங்கன்னா கடைசியில் தான் போடணும். ஏன்னா அது ஸ்மெல்லை அது கொடுக்குறதே அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுறனாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் எதுக்கோ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்திருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டீங்கன்னா குழம்பு கொஞ்சம் சலுசலுன்னு போயிடும். நாங்கள் 2 பேர்த்துக்குங்கனால கொஞ்சம் இவ்வளோ தான் வைப்போம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ வச்சோன்னா எங்களுக்கு நைட்டு வரைக்கும் வருவோம். நீங்கள் இறக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பெருங்காயம் போட்டு கொத்தமல்லி